திருவடிகளில் அடியில் என்னை அமர்த்தி சன்மார்க்கத்தில் கொண்டு செல்ல வேண்டுகிறேன். தங்கள் பக்தை விஜயலட்சுமி அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த அம்மா. வண்டல்வனம் மாநகர் என்னும் பெருமகா சிவசித்த நிலைதனை தன்னகம் வைத்து தமக்குள் பதிய வைத்து அற்புதமான பல்வேறு பரிவார ஆற்றல் எல்லாம் சுற்றுச்சூழல் முறையிலே தவமிருந்து வருகின்ற இத்தகைய மாநகரில் அமைந்துள்ள பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபை எதற்கு இத்துணை நீளமான நாமங்கள்? சித்த சபை என்று உரைத்து விடலாமே. சித்த சபை என்றால் உள்ளுக்குள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அர்த்தம் தானே. ஒவ்வொரு நிலையிலிருந்தும் ஒவ்வொரு நிலைக்குள் இருந்தும் படிப்படியாய் படிப்படியாய் ஒருவன் தன்னை உணர்கின்றவாறு ஒருவன் எடுத்தவுடன் ஞானியாக அமர்வது இல்லை. அவன் சித்தனாக மாறிவிடுவதில்லை. அவன் சிவமாக அமர்ந்து விடுவதில்லை. படிப்படியாக அகத்தியன் உரைத்தவாறு எவ்வாறு தன்னை உணர்ந்து ஒருவன் தன்னை மேல் எழுந்து வர செய்து கொண்டிருக்கின்றானோ அவ்வாறு பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபை என்பது முதலாக கலியுகத்தில் தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து சிவத்தினை வணங்கும் சபையாக கலியுக தேவ சித்த சபை என்ற யாமத்தை யாம் கொடுத்தோம். இது சித்தன் தொடுக்கவில்லை, சீடர்கள் வழங்கவில்லை, இறை கொடுத்த அந்நாமம் அது. இச்சபையிதனிலே அகத்தியன் சொல்வதே வேத வாக்கு, அகத்தியன் சொல்வதே மந்திர வாக்கு, அகத்தியன் கூறுகின்ற ஒரு வார்த்தை பிசகு இல்லாது அவன் அடி பின்னால் நடந்து வருகின்ற அந்நிலைக்காக கலியுக தேவ சித்த சபை என்ற அத்தகைய சபை பிரபஞ்சத்தை, கலியுகத்தை மட்டுமல்ல பிரபஞ்சத்தை ஆளுகின்ற தன்மைதனை தனக்குள் வளர்த்து கொள்கின்ற பொழுது, வளர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகா சிவசபை என்ற நாமத்தினை அகத்தியன் யாம் வழங்கினோம். அதன் பின்பாக பிரபஞ்ச மகா சிவசபை என்ற நாமங்கள் வழங்கியதற்கு பின்பாக பல்வேறு சித்தர்களும் ஆசி மொழிகளிலே இச்சபையினுடைய அருளாற்றல் கண்டு, இச்சபைக்குள் இருக்கின்ற சித்தன் ஆற்றல், சிவ சீடர்களின் ஆற்றல், அவர்கள் சித்தன் சொல் கேட்டு நடக்கின்ற ஆற்றல் கண்டு, அவரவர்கள் தவநிலை கண்டு, அடிபணிவு சரணாகதி நிலை கண்டு, திருவனம் திருச்சபை திருக்காடு ஞானசபை ஞானப்பட்டறை என்று அவர்கள் காகபுஜண்டன் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களும் அவரவர்கள் நாமங்களை உரித்தாக்குகின்றார்கள் சிவசபைக்கு. அவ்வாறு அத்துணை நாமங்கள் இருந்த பொழுதும் பிரபஞ்ச மகா சிவசபையில் இருந்து படிப்படியாக மேலெழுந்து வந்து ஆற்றலோடு வாழை நிலை, வாழை தேவியினுடைய அற்புதமான தகைய நிலை, பால திரிபுர சுந்தரியினுடைய அருள் ஆற்றலை சித்தன் பெறுகின்றான் சிவசபையில். அவ்வாறு சித்தன் சிவசபையிலே வாழை குமரியினுடைய ஆற்றலை பெற்று அவனுக்கு சிவபெருமான் வாழை சித்தன் என்ற பட்டத்தினை ஜீவ ஏடின் மூலமாக வழங்குகின்றார். அவ்வாறு வழங்கிய நிலைதனில் இது பிரபஞ்ச மகா அகத்தியன் அமர்ந்ததால், சிவம் அமர்ந்ததால் அகத்திய சிவ வாழை சித்த சபை என்ற நாமத்தினை பெற்றது. அவ்வாறு வாழை சித்த சபை என்ற நாமத்தினை பெற்றதோடு மட்டுமல்லாது நாமம் கொடுத்தாகிவிட்டது, சிவசபை நடந்து கொண்டிருக்கின்றது, சீடர்கள் வருகின்றார்கள், அவரவர்கள் அடிபணிவு சரணாகதி நிலையோடு வந்து அமர்ந்து அவரவர்கள் இகலோகத்திலே பல நல்விதமான பேறுகளை பெற்று செல்கின்றார்கள். இது நடந்து கொண்டிருந்தது. இருந்த பொழுதும் இச்சிவசபையின் அடி ஆழ்நிலை அஸ்திவாரம் என்பது எவ்வாறு போடப்பட்டது? அமர்ந்திருக்கின்ற தலம் ஒன்றும் உடனே திடீரென்று எழுந்துவிட்ட தலம் அல்ல. அது அடி அதல பாதாளத்தில் தவமிருந்த அத்தகைய வாழை சித்த நிலைதனை
மேலெழும்பச் செய்து அற்புதமாய் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலையும் ஒன்றாக்கிய வாழை சித்தனுக்கு கொடுத்த பட்டத்தை ஊர்ஜிதப்படுத்த, உணர்வு ரீதியாக அதனை மேம்படுத்த சிவபெருமான் அவர் கொண்ட இச்சையினால், அவர் கொண்ட இச்சை, சிவபெருமானுக்கு ஏது இச்சை? அவர் கொண்ட ஆன்ம ஈக இச்சை, அவர் கொண்ட அற்புதமான இறை இச்சையினால் பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் இதுபோன்று சபைகள் வளர வேண்டும், இதுபோன்று சபைகள் அமைய வேண்டும், இதுபோன்று சபைகள் அமைந்து அச்சபைகளுக்கெல்லாம் இதுபோன்ற ஆசான் அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காக அற்புதமாக இச்சபைக்கு நாமங்கள் தொடுத்த அத்தகைய நிலைதனை ஊர்ஜிதப்படுத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புதமான அத்தகைய நூல், அது இறை பேழை, இறை தத்துவ பறைசாற்று நிலை. அது ஆன்ம ஈகம் என்றால் என்ன? மானிடன் என்றால் யார்? அவனுக்குள் இருக்கும் நிலை என்ன? இறை நிலை என்ன? இறை எங்கிருக்கின்றான்? எவ்வாறு கற்றுக்கொள்வது? இறையை எவ்வாறு அடைவது? என்ற ஒட்டுமொத்த சாராம்ச நிலைகளை எல்லாம், பேராற்றல் கொண்ட அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம், பிரபஞ்ச தத்துவ நிலையங்கள் எல்லாம் ஒன்றாக வார்த்தெடுக்கப்பட்ட ஆற்றலாகி அமர்ந்திருக்கும் சிவம் தன் சரீரத்திலும் இரத்த நாளங்களில் இருந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட ஆற்றலை நெற்றிக்கண் மூலமாக பெறப்பட்ட ஜுவாலையினை திருமுருக பெருமானின் கரம் கொடுத்து, அவர் கரம் நீட்டி அஜ்வாலையை தாங்குகின்ற பிரபஞ்ச நாயகன் அவனாக மட்டுமே இருக்க முடியும் என்ற காரணத்தால் அவன் கரம் கொடுத்து, அவனுக்கு ஈடான, அவனுக்கும் மேலான, சிவத்திற்கு ஈடான அற்புதமான ஆற்றல் கொண்ட எம்மை அவர் அடிபணிவு சரணாகதியின் மூலம் பெற்ற ஆற்றலின் மூலமாக எம் கரம் கொடுத்து, இதை எவனுக்கு கொடுப்பது என்று நீர் முடிவெடுத்துக் கொள் என்று ஆணையிட்ட பொழுது தேடி அலைந்து கொண்டிருந்த, கலியுக மாற்ற நிகழ்வுக்கென தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற சூட்சம அத்தகைய ஆற்றலில் ஒன்றாக கலந்து யாம் தாரை வார்த்து வழங்கிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தன் சரீரத்தோடு தாங்கி சிவமாக அமர்ந்திருக்கின்ற ஆசானுக்கு கொடுத்து, அவன் மூலமாக இது போன்று அற்புத அடிபணிவு சரணாகதி நிலை மூலம் சிவமே அவன், அவனே சிவம், திருமுருகனே அவன், பரந்தாமனே, பிரபஞ்சமே, கலியுகமே, அத்துணை ஆற்றலும் இவனே என்று சரணாகதி அடைந்த சீடனுக்கு தாரை வார்த்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலாகும் அந்நூல். அவ்வாறு உரைத்துக் கொண்டிருக்கின்ற இந்நூல் போல இந்நூலில் இருந்து கிளை நூல்கள் பிரித்து ஆளுகின்ற அற்புத தன்மைதனையும் வரமாய் தாரை வார்த்தோம் சிவத்தின் திருவடியில் இருந்து யாம். அவ்வாறு தாரை வார்த்த அத்தகைய வரத்தின் மூலமாக இச்சுவடியினை தாங்குகின்ற வல்லமையினை ஒருவன் காந்தன் என்ற நாமம் கொண்டு பல்லவ தேயத்திலே தாங்கிக் கொண்டிருக்கின்றான். கிளை நூல் இறை நூலாக உருப்பெற்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் அத்தகைய நூலினை ஆக்கிரமித்து அமர்ந்து ஆசிகளை தாரை வார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? இது போன்று இச்சீடன் போல் அமர்ந்திருக்கின்ற எவருக்கும் இத்தகைய இறை நூல் பகிரப்படும், அவன் அடிபணிவு சரணாகதி நிலையின் மூலமாக பகிரப்படும். இதையெல்லாம் எதற்காக அகத்தியன் உரைக்கின்றோம்? பெண்மணி தொடுத்த வினா, பெண்மணி கேட்ட ஆசி. படிப்படியாக யாம் உரைத்த இத்துணை நிலைகளும் ஒரு சபைக்கு, ஒரு கலியுக தேவ சித்த சபைக்கு, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைக்கு, பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்த சிவ சபைக்கே இத்துணை பாடங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தெடுக்க வேண்டிய நிலை இருக்கின்ற பொழுது, படிப்படியாக உணர்கின்ற பொழுது அகத்தியம் உள்வந்து அமர்வோம், உம்மோடு அமர்வோம், சிரசில் அமர்வோம், உமது மார்பில் அமர்வோம், மடியில் அமர்வோம். உம்மை உணர்கின்ற பொழுது, கலியுகத்தை உணர்கின்ற பொழுது, உணர்ந்து அமர்ந்து தவத்தில் அமர்ந்து சிவத்தை உணர்கின்ற பொழுது அகத்தியன் உள்வந்து அமர்வோம் என்பது உண்மை என்று ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. டீ